இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் கேட்டீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வத்தை கும்பிடுறதுதான். இன்னைக்கு என்ன டே அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுங்க, முதல்ல எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, முதல் முறையா நம்ம ஸ்டார்ட் பண்ண போற விஷயத்துக்கு முன்னாடி நம்மளுடைய குலதெய்வ சாமியை வந்து கும்பிட்டுட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். அதுக்காக மாலை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஜஸ்ட் நம்ம போய் கும்பிட்டுட்டு வேணுன்ற நிறை குறைகள் எல்லாத்தையுமே வந்து முதல்ல வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? பட் யாரெல்லாம் இந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வ சாமியை கும்பிட்டுருக்கீங்க இல்ல கும்பிட போறீங்க அப்படின்ற விஷயத்த கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க. மாயி மகமாயி மணிமந்திர சேகரியே ஆயுவுமையானவளே ஆதிசிவன் தேவியரே. நம்ம கோயில வந்து ரீச் பண்ணிட்டோம். எங்க எல்லாத்துக்குமே முதல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பூஜையை போட்டுட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே, அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி, அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தோ என்னடி, அஞ்சு குடைக்காரி தஞ்சாவூர் மாறி. நம்ம வந்து சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சாச்சு. குலதெய்வம்னு சொல்லணும்ல, அந்த குலதெய்வனா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். குலதெய்வன்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வம்சாவழியில நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அந்த கோவிலை வழிபட்டு அவங்க வந்து ஒரு நல்லது கெட்டதுக்கோ எதுக்கா இருந்தாலுமே ஒரு காவல் தெய்வமா இருந்து அவங்க கும்பிட்டுட்டு வர சாமியை தான் நாம வந்து குலதெய்வம்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்மளுக்கு முன்னாள் தலைமுறை விட்டு இன்னொரு தலைமுறை வந்து கும்பிடுனாலே அந்த சாமி எல்லாமே வந்து குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லி குலதெய்வ சாமின்னு சொல்லுவோம். அந்த குலதெய்வ சாமி தான் வந்து நம்ம கும்பிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்துல இந்த சாமியை வந்து இங்க இருந்த சாமி கிடையாது. இது வந்து நம்ம அழிச்சிட்டு வந்து நம்ம கும்பிடுறதுக்காக. இது வந்து எந்த ஊர்ல இருந்ததுன்னா எரவலான்ற ஒரு ஊர், நம்ம ஊருக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம், அங்கதான் வந்து இந்த சாமி இருந்தது. அங்க இருந்து கட்டி அழிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அழிச்சிட்டு வந்து நமக்கு இந்த இடத்த வந்து வச்சிருக்காங்க. அங்க வந்து ஒரு 10-15 வருஷமா அங்கதான் இருக்கு இந்த சாமி. எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தா இருக்க போது எடுத்துட்டு வந்தது. இப்ப ஒரு தாத்தா இல்ல, இப்ப நான் வந்து சாமி கும்பிடுறேன். எனக்கு பொண்ணுலாம் இருக்கு அப்படின்னும் போது அவங்க கும்பிடுறாங்கன்னா இப்ப 3வது தலைமுறை ரேஞ்சுக்கு வந்து இதாயிடுச்சு. இது எல்லாமே நம்ம வந்து சிலைய கல்லாதான் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தோம். அதை சிலைய வந்து கல்லுலயே வந்து செதுக்கி உருவாக்குன சாமி தான் இது எல்லாமே. இந்த ஒரு சாமியோட நேம் என்னன்னா, ஒண்ணு வந்து கன்னிமார், அந்த மொத்த 9 சாமி மாதிரி காமிச்சிருப்பேன், அது வந்து கன்னிமாரு. இது வந்து ஐயனாரப்பன். இது ஐயனாரப்ப கூட 2 ஜோடி இருக்கிற மாதிரி இது உருவம் வந்தது. அண்ணான்றது வந்து பல்லாத்தம்மன், அது வந்து தனியா இருக்கிற ஒரு சாமி. அதுவும் பல்லாத்தம்மன்றது அம்மன் கிடையாது, அது வந்து ஒரு ஆண் சாமி தான். ஓகே, இவ்வளவுதான். இது கோவில்ல வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காருன்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசனுக்காகன்றது நான் சொல்ல நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயம். பட் அவங்க வந்து உட்காருது எதுக்காக அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்த உடனே வந்து சாமி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஜஸ்ட் உட்கார்ந்து அப்படின்னா உனக்கு மைண்ட்ல இருக்கிற எந்த ஒரு ப்ரெஷருமே எதுவுமே இல்லாம ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இது பண்றது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கல்லறை சாமிக்குள்ளாம் போய் வந்தாங்க அப்படின்னா அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மன நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து அங்க இருக்கிற ஒரு ஈர்ப்பு சக்தி, ஏதோ ஒரு சக்தி, அது நமக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத ஒரு இது அங்க இருக்குது. அங்க இருக்க அந்த அட்மாஸ்பியரு அந்தோட வைப்பு வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி தான் அந்த மாதிரி நிம்மதியா இருக்குன்றதாக சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து எங்க சாமி கும்பிட்டாலுமே சரி ஒரு 10 நிமிஷமா இல்லை ஒரு 5 நிமிஷம் வந்து அங்க இருந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். ஓகேவா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் சாமி வந்து கும்பிட போகலாம். வாங்க அங்க போயிட்டு பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சாமின்னு சொன்னால அது வந்து கூத்தாலம்மன்னு சொல்லுவோம். அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்ப போயின்னு இருக்கோம். ஓகேவா? ஃபேமிலியோட வந்து எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு போகலான்றது தான் இன்னைக்கான இது. சரிங்களா? அப்படியே போட்டு இது நம்ம என்ன இடம் கேட்டீங்கன்னா, இந்த இடத்த பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இது வந்து இங்க ஒரு கோவில் எதுவும் இல்லை. எங்களுடைய ஃபேமிலியில நாங்க ஒரு மிஸ் பண்ண ஒரு பர்சன் கேட்டீங்கன்னா தாத்தா, எங்களுடைய தாத்தா தான். ஓகேவா? அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் எங்களை விட்டு மறையாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வந்து அவர் கூட நாங்கள் அவ்வளோவா அட்டாச்சில் இருந்தோம். அவரும் அந்த மாதிரி தான், இங்கே யாரும் எதுவும் இல்லை. இங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல வந்து அவர் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒரு விளையாட்டா ஏதோ பண்ண விஷயம்னு சொல்லி சொன்னாங்க. இங்க இருந்த மரத்துல ஒரு இதுல விளையாட்டு விஷயம் தான் வினையாமாருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அது வந்து ஒரு தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. பட் அதுக்கப்புறம் அவர் இது பண்ணல இருந்து இங்க அவர் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். பட் இங்க ஒரே ஒரு புளிய மரம் தான் இருந்தது.
இன்னைக்கு இத்தனை புளிய மரம் இங்க வந்து முளைஞ்சிருக்கு ஓகேவா. அது விதை போட்டு நாங்க எதுவும் உருவாக்குனது கிடையாது, தானாவே இது எல்லாம் உருவான இது. அப்ப அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, இங்க வந்து நம்மளோட தாத்தா வந்து இன்னும் அங்கேயே இருக்காரு அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துல தான் வந்து நாங்க இப்போ வந்து எப்பவுமே சரி வருஷம் இல்லை, எந்த ஒரு இது இருந்தாலும் நல்ல விஷயம் டைமோ எந்த ஒரு இதாக இருந்தாலும் வந்து இங்கே மாலை போட்டு அவருக்கு மரியாதை பண்ணி கும்பிட்டு போகிறதா எங்களோட இது ஓகேவா. அதேமாரி தான் இன்றைக்கி சரி வருஷ பிறப்பு முதல் முறையாக வந்து சரி அவர்கிட்டே ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா நான் வந்து இப்போ அவரோட இதில் பார்த்தோன்னா 2வது தலைமுறை நான். இப்போ எனக்கு பொண்ணே இருக்குது, அப்போ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அது குள்ள தாத்தான்ற மாதிரி எனக்கு ஆயாலாம் இருக்காங்க, தாத்தா மட்டும் இல்லை. நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு ஆள்னா அவர் நான் சொல்லுவேன் ஓகேவா. அதுக்காக தான் சரி இங்கே வந்து கும்பிட்டு அவரை வழிபட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். அவரோட ஆசீர்வாதத்தோட நெக்ஸ்ட் ஒரு கோவில போய் பார்க்கலாம். எங்க தாத்தாவோட பேரு பெருமாள். அப்படியே கம்பீரமா இருக்குதா. அஞ்சு தலை நாகினி ஆயிரம் கண்ணாயகி முண்டக்கண்ணி மோகினி வந்து முத்த எடுக்கணும். நம்ம விழாவை வந்து முடிச்சுக்கலாம். பட் இன்னையோட இதுதான் ஃபைனல். இந்த சாமி பேர் என்ன கேட்டீங்கன்னா பெரியாயி அம்மன் சொல்லுவாங்க. இது வந்து இந்த மயான கொள்ள அப்பெல்லாம் வந்து நல்ல விசேஷமா நல்ல பிரம்மாண்டமா இருக்கும் இந்த கோவில். இதோட நம்ம வந்து எல்லாரோட சாமியும் நம்மளோட குலதெய்வம் என் தாத்தா, அடுத்தது பெரியாயி அம்மன், அடுத்தது கூத்தாலம்மன், எல்லா சாமியும் வழிபட்டு வணங்கி வேண்டிட்டு வந்தாச்சு. இதே மாரி நீங்க யாரெல்லாம் போய் குலதெய்வ சாமி வந்து இந்த வருஷம் கும்பிட்டீங்க ஓகேவா, யாரெல்லாம் வந்து நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்குனீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து இதை வழிபட்டு இருக்காங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்க குலசாமி பேர்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க குலதெய்வம் இல்ல குலசாமி. ஓகே, குலதெய்வம் கிடையாது, குலசாமி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.